சுந்தர், உன்னை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசை உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. என்ன இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு புருஷன். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்னை எதுக்கு வர சொன்ன? நான் தான் அன்னைக்கே முடிவை சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப சொல்லுமா? சுந்தர், ஏன் என்ன பிடிக்கலன்னு சொல்ற? என்ன காரணம்? என்கிட்ட அழகு இல்லையா, இல்ல அறிவு இல்லையா, இல்லதா உன்னை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லையா, இல்ல என்னை விட அழகான பொண்ணை காதலிக்கிறியா என்ன? ருத்ரா, காதல் அழகை பார்த்து மட்டும் வர்றதில்ல. எனக்கு உன்னை பிடிக்கல, என்ன தொந்தரவு செய்யாம உன்னை யாரு விரும்புறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. இங்க பாரு சுந்தர், தேவையில்லாம பேசாம உங்க அப்பாட்ட பேசிட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லனா என்னடி பண்ணுவ? பொட்டச்சி நீ என்ன மிரட்டுறியா? ஏய், டே சுந்தர், என்னடா கெஞ்சனம் மிஞ்சற? இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் புருஷன். பொம்பளைன்னு பொறுமையா இருந்தா அதிகமா பேசுனா இங்கேயே உன்னை சமாதி கட்டுருவேன். டே சுந்தர், பூ மாதிரி இருந்த என்ன புலி மாதிரி மாத்திட்டல. இனிமே நீ நிம்மதியா வாழ முடியாதடா. ஏன்டா இவளை பகைச்சுக்கிட்டோன்னு தினம் நீ துடிச்சு சாகதாண்டா போற. நாய மாதிரி என் பின்னாடி நீ சுத்தி வரல, என் பேர் ருத்ரதேவி இல்லடா. என்ன பங்காளி, என்ன விஷயம்? என்ன இங்க வர சொல்லிருக்க? அது உங்க இடத்துக்கு? அது ஒண்ணும் இல்ல பங்காளி. நீயே எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊர் கவுண்டர் பதவியும் இந்த பரிவட்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருப்ப? அதை பத்தி பேசலாம்னு தான் உன்னை இங்க வர சொன்ன பங்காளி. ஆமா பங்காளி, இந்த வருஷம் நம்ம ஊரு நோம்பி சட்டினதுக்கு அப்புறம் இந்த பரிவட்டத்தை நம்ம ஊர்ல யாராவது ஒரு பங்காளிக்கு, ஒரு பொறுப்பான ஒரு பங்காளிக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டு நான் ஒரு அமைதியா போய் ஒரு ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன். பங்காளி, பரிவட்டத்தை யாருக்கு கொடுக்கலான்னு நீ யோசிக்கவே வேண்டாம். என் பெரிய பையன் சுந்தர்ராஜ் இருக்கிறான், அவனுக்கு பரிவட்டத்தை கட்டி இந்த ஊர் கவுண்டன் ஆக்கிடலாம். அதை பத்தி பேசலான்னு தான் பங்காளி உன்னை வர சொன்னேன். சரிதான் பங்காளி, இந்த முடிவு நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் சேர்ந்து எடுக்கிற முடிவு இது. அவங்க பார்த்து யாருக்கு கொடுக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பரிவட்டத்தை கொடுத்துட்றேன். அப்படி சொன்னா எப்படி பங்காளி? உனக்கு அப்புறம் இந்த பரிவட்டத்தை கட்டிக்கிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா எனக்கு பதவி மேலையெல்லாம் ஆசை இல்லை. என் பெரிய பையன் சுந்தர்ராஜுக்கு பரிவட்டத்தை கட்டலான்னு இருக்கிறேன். அதுக்கு நீதான் பங்காளி ஏற்பாடு செய்யணும். பங்காளி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பரிவட்டத்தை யாருக்கு கொடுக்கலான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இல்லைன்னா இன்னொரு வருஷம் நீயே இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் மட்டும்தான் இன்னொரு வருஷம் ஊர் கொத்துக்காரரா கண்டிப்பா இருப்பேன். இருப்ப உன்னை உயிரோட விட்டா ஒரு வருஷத்துக்கு என்ன 9 வருஷத்துக்கு கூட இருப்ப.
பங்காளி என்ன சொல்ற நீ? டேய், உன்னை உயிரோட விட்டா பங்காளி, உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீயா என் மகன் தலையில பரிவட்டத்தை கட்டி ஊர்கவுண்டனா ஆக்கண. இல்லனா உன்னை கொன்னுட்டு என் மகனுக்கு நானே பரிவட்டத்தை கட்டி இந்த ஊர்கவுண்டன் ஆக்கிடுவேன். நீயே என் மகனுக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய். பங்காளி என்ன நீ என்ன மிரட்டுறியா? கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது. இப்பவே இந்த ஊர்ல ஊர்க்கூட்டத்தை கூட்டுறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த பரிவட்டம் உன் மகனுக்கா இல்ல ஊர்ல இருக்கிற ஒரு பங்காளிக்கா என்னங்கிறத இம்மிடியா ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும் பாக்குறேன். டேய், உங்களுக்கெல்லாம் நல்ல முறையில சொன்னா புரியாதடா. நீ என்னடா ஊர் கூட்டத்தை கூட்டது? இப்ப உன்னை போட்டுட்டா ஊரு தானா கூடுது. ஊர் கவண்ட இனிமே இந்த ஊருக்கு என் மக சுந்தர்ராஜ் தான் ஊர் கவண்ட. என் மக ஊர் கவண்டா. அப்பா 50 வயசுக்கு மேல இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் தேவையா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. இப்படி ஆட்டங்காரங்களோட கும்மாளம் அடிச்சிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஏப்பா அப்படி உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஆசைக்கு வயசுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அதை அனுபவிக்க தெரியாதவன் தாண்டா அதை பத்தி பேசணும். ஆமா, அவங்களெல்லாம் நீ என்ன சொன்ன? ஆட்டக்காரியா சொன்ன? அவங்க எல்லாம் சித்திக்கடா, சித்திக்க. ஃபேண்டாஸ்டிக் டாடி, நீங்க இப்படி இளமையா இருக்கிற நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டேய் தர்மா, சூப்பர்ரா. டேய் சுந்தர், இவன் என் புள்ள. டேய் சுந்தர், நீ இஷ்டம் இருந்தா எங்களை ஆட்ட லைஃபை என்ஜாய் பண்ண கத்துக்க. இல்லைனா எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு வேற வேலையை பாரு. அதுக்கு இல்லப்பா, உங்க அலட்சிய போக்கால நம்ம ஊர்க்காரங்க நம்ம பங்காளி பொச்சலவனுக்கு தான் பரிவட்டம் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அந்த பரதேசிக்கு பரிவட்டமா? என்னடா உளர்ற? இந்த ஊர்லயே நம்ம அப்பா விட்டா அந்த தகுதி வேற எவனுக்குடா இருக்கு? டேய் பசங்களா, எனக்கு பரிவட்டத்து மேல எல்லாம் ஆசை இல்லடா. அப்பா என்ன சொல்றீங்க? டேய் எனக்கு ஆசை இல்லைன்னு தாண்டா சொன்னேன். பரிவட்டம் நம்ம குடும்பத்துக்கு தாண்டா.
பரிவட்டத்தை கட்டி அழகு பார்க்கணும்ப்பா. அப்பா விடுங்கப்பா, பொற்செல்வனு நம்ம பங்காளி தான். பங்காளியா? அப்பாவோட ஆசைக்கு மாறா எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் வெட்டி போட்டு பரிவட்டத்தை உந்தலில் கட்டுவேன். ஒருவேளை நீ அதை ஏத்துக்கலீனா உன்னையும் போட்டு தள்ளிட்டு பரிவட்டத்தை நானே கட்டிட்டு வந்து அப்பா மறுபடியும் நிப்பண்டா. சபாஸ் தர்மா, சபாஸ். இவ என் புள்ள. ஏய், இவ ஒத்துக்கிட்டான் பரிவட்ட சுந்தருக்கு. இல்லனா பரிவட்ட உனக்கு தாண்டா. கவலைய விட, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரசிக்க அதுக்கு அந்த ஊர் பெரியவங்க ஒத்துக்கணுமே. பரிவட்டம் பொற்செல்வனுக்கு தானே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பங்காளி பொற்செல்வன் தான் ஊர் தர்மகர்த்தா, தலைவன், எல்லாமே. ஊரை நிர்வகிக்கிற யோக்கியதை அந்த பரதேசிக்கு ஏதுடா. சோத்துக்கே வழி இல்லாதனுக்கெல்லாம் ஊருக்கு தலைவனா? சொத்து பத்தி இல்லாத அந்த ஏழை நாய்க்கு பரிவட்டமா? அப்படி அவனுக்கு தான் பரிவட்டம்னா பரிவட்டம் கேட்டவனுக்கு கையும் இருக்காது, பரிவட்டம் கட்டிக்கிறவனுக்கு தலையும் இருக்கு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பொற்செல்வம் ஒண்ணு ஏழை இல்லப்பா. அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. அதை யாரோ ஒரு பாவி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். செல்வம் இழந்த செல்வத்தெல்லாம் எப்படியாவது அவனுக்கே வந்து சேரும். பொற்செல்வன் பேருக்கு ஏத்துற மாதிரியே அவன் ஒரு பெரிய செல்வந்தனாகியே தீருவான். அப்படிப்பட்ட அவனுக்கு பரிவட்டம் கட்டுறதுல என்ன தப்பு? அந்த பரதேசிக்கு பேரு பொற்செல்வன். டேய் சுந்தர், இந்த பிச்சைக்காரனுக்கு போய் பரிந்து பேசுறிய? நீ எனக்கு பிறந்தியானே எனக்கு சந்தேகமா இருக்குடா. அப்பா ஏமா இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு நேரம் ஆகலையா? வந்துட்டேடா. அண்ணா நாங்க காலேஜ் போறது இருக்கட்டும், நீ வேலைக்கு போலையா? இன்னைக்கு கம்பெனில வேலை இல்லைம்மா. தர்மா கூட பெங்களூர் வரைக்கும் போகணும், அதனால லேட்டாவே போகலாம். அண்ணா என்னதான் உங்க கம்பெனி ஓனர் உங்க நண்பனா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு போறதா? அண்ணா இங்க பாருங்க, சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. அடேங்க அப்பா, நான் தூக்கி வேலத்தை என் தங்கச்சிங்க இன்னைக்கு எனக்கே புத்திமதி சொல்றீங்களா? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுமா. எங்களுக்கு மட்டும் என்னடா, ஏழையா இருந்தாலும் எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாம எங்களை அழகா வளர்த்திருக்கீங்க. ஆமாண்ணா, நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி தரீங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ பணம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லாம எங்களுக்கு தரீங்க. இந்த மாதிரி அண்ணன் யாருக்காவது கிடைப்பாங்களா? தங்கச்சிங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது ஒரு அண்ணனோட கடமையுமா. அண்ணா உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்குண்ணா. என்ன நினைச்சு பயமா? அண்ணா உங்களை நினைச்ச பயம் இல்லைண்ணா, உங்க ஃப்ரெண்டு தர்மாவை நினைச்சுதான் நீங்க வேலை செய்றீங்கல்ல, அதனால. ஆமாண்டா, அவரு சட்டவிரோதமான காரியங்களை செய்யற சமூக விரோதியா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க விஷயத்துலலாம் ரொம்ப மோசமா. அங்க போய் நீ வேலை செய்யறல்ல, அதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லம்மா, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. தர்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட யாரோ ரொம்ப தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்கண்ணா, நாங்களும் காலேஜ் போயிட்டு வரோம். சரிண்ணா, நாங்க போயிட்டு வரோம். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிம்மா. பாய்ண்ணா. பாய்ண்ணா.
சரியில்லையே. நம்மளை பத்தியும் தர்மாவை பத்தியும் நம்ம தங்கச்சிங்க கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அட முட்டா தங்கச்சிங்களா, பணம் இல்லாட்டி ஒரு நாய் கூட மதிக்காது. உங்களை பங்களால குடியேத்தி பட்டுடுத்தி பஞ்சு மத்தியில உறங்க வச்சு கப்பல் மாதிரி கார்ல பவனி வர வைக்கணும். அதுக்காக உங்க அண்ணன் எதை வேணாலும் செய்வான். இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் தர்மாவும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக போறோம். அது மட்டும் நிச்சயம்.